ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் மீ அகாடமி பை ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம வந்து டெபாசிட்ரி சிஸ்டம் அப்படின்ற ஒரு சாப்டர், அதாவது தேர்ட் சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். டெபாசிட்ரி சிஸ்டம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து அது எப்படி மேனேஜ்மெண்ட் யார் பண்ணுவாங்க, தட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்த்துருப்போம். இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குள்ளார நம்ம அது வந்து டாக்குமெண்டலைஸ்டு பண்ண போறோம், அதான் இந்த இடத்துல டெபாசிட்ரி சிஸ்டத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவாங்க, அப்பதான் நமக்கு கிளியரா இருக்கும். நம்ம வந்து ஒன் பை ஒன்னா படிச்சு பார்க்கும்போது தான். ஸோ நம்ம டெபாசிட்ரி சிஸ்டத்துக்குள்ள நம்ம வந்து போயிடலாம். டெபாசிட்ரி சிஸ்டம் இஸ் தன் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, இது வந்து ஒரு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கான நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ்லாம் வச்சுருப்பாங்களா, லைக் ஷேர்ஸு, பாண்ட்ஸு, டிபெஞ்சர்ஸ் அவங்களாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டெபாசிட்ரி சிஸ்டத்துக்குள்ளார எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பேப்பர் சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் டிஜிட்டல் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபார்மில் மட்டும்தான் இங்கே எல்லாமே பதிவு பண்ணுவாங்க. எதுக்கு எதுக்கு எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ பேங்க்ல போனால் இப்போ எப்படி ஃபிசிக்கல் மணியாக நீங்கள் வாங்குறீங்க, பட் ஆனால் ஷேர்ஸ் பாண்ட்ஸில் நீங்கள் போடும்போது அப்படி உங்களால் வாங்க முடியாது. அப்போது நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மேட் ஆஃப் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும். அதை நீங்கள் அப் டு பேக் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அது எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை இப்போ பேங்க் வந்து எப்படி மணியை ஹோல்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டாக்கு பாண்டை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போறீங்கன்னா அதுக்காக ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த டெபாசிட்ரி சிஸ்டம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் அண்ட் ஷேரை வந்து பை பண்ணுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இந்த டெபாசிட்ரி சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து என்னது வித்தவுட் யூஸிங் த பேப்பர் சர்டிஃபிகேட், நீங்கள் இந்த இடத்துல பேப்பர் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுன்ற எந்த விதமான அவசியமே இருக்காது. இதோட டெஃபினேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து சேஃப்கார்ட் வந்து பண்ணுறாங்க. எதை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஃபார்மேட் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விதமான ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் என்ட்ரி மாதிரி வந்து அவங்க போட்டு ஒரு ஃபார்மேட்டாக ஹேண்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களோட மெயின் கோல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் த டெபாசிட்ரி சிஸ்டத்தில் உங்கள் ட்ரேடிங் ஃபாஸ்ட்டாகவும் நடக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் சேஃபாகவும் நடக்கணும், நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கக்கூடாது அப்படின்றத குறைக்கிறதுக்காக தான் இந்த டெபாசிட்ரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்கை வந்து தவிர்க்கலாம். நிறைய விதமான ரிஸ்க் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது, நிறைய பேப்பர் ஒர்க் வந்து உங்ககிட்ட இருக்கும் பட் நீங்கள் அதை வந்து தொலைச்சிருவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டெபாசிட்ரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து கீ பார்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெபாசிட்ரிக்குள்ளார இன்ஸ்டிடியூஷன் வந்து வெறும் உங்களோட எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வந்து பதிவு பண்ணுறாங்க. எதில் இருக்க ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல், அதுக்கப்புறம் சிடிஎஸ்எல் அப்படின்ற ரெண்டு விதமான ஒரு டெபாசிட்ரி சிஸ்டத்தை வந்து இவங்க வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டாக பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்டாக இங்கே யார் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் பேங்க் மாதிரியும் லோக்கல் புரோக்கர்ஸ் மாதிரியும் ஹூ ஆக்ட் ஆஸ் அ ஏஜென்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மெயின் டெபாசிட்ரி இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் இடையில இவங்க லைக் புரோக்கர்ஸ் தான் வந்து ரன் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்காக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு அக்கௌண்ட்டை, அது அவங்க வந்து ரன்னும் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் உங்களோட பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷனாக இருக்கிறதுனால உங்களோட டிரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணுறது அந்த நடுவில் இருக்கிற டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸாக இருப்பாங்க. இதில் நான் சொன்ன முக்கியமானது டிஜிட்டல் அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா த்ரூ த டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்கனால ஈஸியாக ஸ்டாக் அண்ட் பாண்ட்ஸை வந்து சேஃபாக வந்து வச்சிருக்க முடியும் அண்ட் அட் த சேம் டைம் பை அண்ட் சேல் வந்து ஈஸியாக உங்களால் பண்ணவும் முடியும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஆஃப் டிமெட்டீரியலைசேஷன் இந்த
டெபாசிட்டரி சிஸ்டம் இது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டீமெட்டீரியலைசேஷன் என்னதுன்னு பார்த்தரலாம். இது வந்து ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஷேர்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல வந்து மாத்தி கொடுத்துரும். அந்த மாத்தி கொடுக்குற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டிஜிட்டல் டிமேட் அக்கௌண்ட்ல வந்து ஹோல்ட் ஆயிரும். அப்படி ஹோல்ட் ஆகிற அக்கௌண்ட் தான் வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஸ்பெஷலி ஃபார் த ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிற ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் தான் இந்த டிமேட் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தாலுமே உங்ககிட்ட கம்பல்சரி ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ஆஃப் டெபாசிட்ரி வந்து என்எஸ்டிஎல்லையும் மெயின்டைன் பண்ணுறாங்க, சிடிஎஸ்எல்லையுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் நீங்கள் பண்ணியே ஆகணும் த்ரூ த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது புரோக்கர்ஸ் வச்சு இல்லைன்னா லோக்கல் பேங்க் வச்சு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது இதில் வந்து டேக் ஆகிற டைம் வந்து ரஃபாக எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 15 நாள்லேருந்து 30 நாள் ஆகும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், லைக் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் யோர் ஸ்டாக் அண்ட் பாண்ட்ஸ். அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக அந்த 15 to 30 நாள்லேருந்து ஏன் நடக்குது, அதுக்குள்ளார என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்றதை நம்ம ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். ஓப்பன் அ டிமேட் அக்கௌண்ட். ஒரு டிமேட் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும்னா நம்மளுக்கான ஒரு டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் நடுநிலையாக இருக்கிற ஒரு புரோக்கர் இருக்கணும். அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி டாக்குமெண்ட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். கேஒய்சி வந்து பதிவு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருக்கணும், அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப். இந்த 2 ப்ரூஃப் இருந்துச்சுன்னா உங்களோட கேஒய்சியை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ரெக்வஸ்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் யோர் டிமெட்டீரியலைசேஷன் ரெக்வஸ்ட் ஃபார்ம். ஏன்னு கேட்டால் உங்களோட ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டை வந்து பதிவு பண்றதுக்கு முன்னாடி, அதாவது உங்களோட எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி உங்களோட பிசிக்கல் சர்டிபிகேட் எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன பண்ணணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதாவது நீங்க ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி தரணும், அதுக்கான சர்டிபிகேட் அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்க அட்டாச் பண்ணி தரணும். இந்த ப்ராசஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கான ரெக்வஸ்ட் ஃபார்ம் பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலைசேஷன் ரெக்வஸ்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் டிஃபேஸ் சர்டிஃபிகேட். டிஃபேஸ் சர்டிஃபிகேட்னா அதாவது சரண்டர் ஃபார் மெட்டீரியலைசேஷனை வந்து சரண்டர் பண்ணுறேன் இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்காக அப்படின்றதுக்காக ஒரு லெட்டர் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும் அண்ட் வித் ஸ்டாம்போட வந்து இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க டிஜிட்டலாக, அதுக்கான ஒரு தேர்ட் ஸ்டெப் தான் வந்து இந்த டிஃபேஸ் சர்டிஃபிகேட்ன்றது வந்து ஒர்க் ஆகும் உங்களோடது வந்து டிஜிட்டலாக மாறுறதுக்காக. அதுக்கப்புறம் சப்மிட் த டாக்குமெண்ட்ஸ். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க, ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறீங்க. ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து அதாவது டெபாசிட்ரி ரிசிப்ட் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்க. அதாவது டிஆர்எஃப், அதாவது டிமெட்டலைஸ்டு ரெக்வஸ்ட் ஃபார்மில் இருந்து உங்களோடது டெபாசிட்டரி ரிசிப்டாக உங்களோடது வந்து சேஞ்ச் ஆகும் உங்களோட ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் டிபி சர்டிஃபிகேட். இப்போ வந்து நம்ம டிஆர்எஃப் அதாவது டிமெட்டலைசேஷன் ரெக்வஸ்ட் ஃபார்ம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ டிபி வெரிஃபிகேஷனுக்குள்ளார வந்து போகிறோம். டிபி வெரிஃபிகேஷனுக்குள்ளார என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பர் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கரெக்டாக ரெக்வஸ்ட் படி நடக்குதா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கரெக்டாக பண்ணுறீங்களா, யாரு கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ, அதாவது இவங்களை சிம்பிளாக இஷ்யூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆர்டிஏ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். உங்களுக்காக செக் பண்ணுற பேப்பர் ஒர்க் வந்து த்ரூ அவுட் எலக்ட்ரானிக்காக வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற ஃபார்ம் தான் இந்த டிபி வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்ரூவல் பண்ணணும். அப்ரூவல் அண்ட் கேன்சலேஷன், அதாவது கேன்சலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்ஏ வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸும், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளார எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டாங்க உங்கள் ரெக்கார்டை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் பேப்பர் சர்டிஃபிகேட்டை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபிசிக்கல்ல இருந்து டிஜிட்டலாக மாற்றினதுனால
உங்களோட ஃபிசிக்கல் பேப்பர் சர்டிஃபிகேட் வந்து இந்த இடத்துல கேன்சல் செய்யப்படும். உங்களுக்கான டிஜிட்டலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணிடுவாங்க. அண்ட் எலக்ட்ரானிக் கிரெடிட் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிபி வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். டெபாசிட் ரெசிப்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். உங்களோட டிஜிட்டல் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் இனிமேல் உங்களோட ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் டு பை அண்ட் சேல் யோர் ஷேர்ஸ். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் டிமெட்டீரியலைசேஷன். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10 மார்க்ஸில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டயக்ராம் வித் பேட்டர்ன், அதாவது பேராகிராஃபோட எழுதும்போது தான் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதை எழுத மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் டெபாசிட்ரிஸ், 2 வகையான டெபாசிட்ரிஸ் இந்தியாவில் இருக்குது. ஒன்று வந்து என்எஸ்டிஎல், இன்னும் வந்து சிடிஎஸ்எல் அப்படின்னு 2 வகை இருக்குது. என்எஸ்டிஎல்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிடெடு. இது வந்து இந்தியாவோட சென்ட்ரல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி சிஸ்டம். இது வந்து மும்பையில் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8th November 1996 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி டெபாசிட் இன் இந்தியா. இவங்களோட நேஷனல் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வகையான இண்டஸ்ட்ரியோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு உள்பட்டு ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் இந்தியா நடக்கிறதுக்காகவும் இந்த என்எஸ்டிஎல் வந்து உபயோகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியாவிலேயே 2வது இந்தியன் சென்ட்ரல் செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து இவங்களும் வந்து மும்பையில் தான் இருக்காங்க. இவங்க மெயின் ஃபங்க்ஷனே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செக்யூரிட்டியை ஹோல்ட் பண்ணுறதும் அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற சர்டிஃபிகேஷன் பண்ணுறது, வெதர் இட் இஸ் சர்டிஃபைடு ஆர் அன்சர்டிஃபைடு. இவங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் புக் ஆஃப் என்ட்ரிஸை வந்து இவங்க செக்யூரிட்டிஸ்க்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து February 1999 தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்எஸ்டிஎல் நம்ம இப்போ வந்து கிளியராக நம்ம வந்து பார்க்கலாம். முன்னாடி பார்த்தது மீனிங், ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். என்எஸ்டிஎல் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இந்தியன் 2 சென்ட்ரல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மும்பையில் கொண்டு வந்தாங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா August 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்னெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸு, பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் அதர் செக்யூரிட்டிஸுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் டிமெட்டலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் இவங்களும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன் தான் வந்து இவங்க நடத்துகிறாங்க. அண்ட் இதனால வந்து உங்களோட செட்டில்மெண்ட் வந்து ஃபாஸ்ட் அண்ட் பாசிபிள், சீக்கிரமாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. நீங்கள் ட்ரேடிங்கும் என்னது பேப்பர்லெஸ் இல்லாமையே பேப்பர் ஒர்க் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கான ஈஸியான ஒரு வழி தான் இந்த என்எஸ்டிஎல். இவங்களோட கோர் ஃபங்க்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டிமெட்ரலைஸ்ட், அதாவது டிமேட் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கிறீங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் பேப்பர் ஷேர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டைரெக்டாகவே டிஜிட்டல் ரெக்கார்டாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதாவது பேப்பர் ஒர்க் இருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாருமே பேப்பர்லெஸ் சர்டிஃபிகேட் டிஜிட்டலாக நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெட்டீரியலைசேஷன், அதே மாதிரி உங்களோட டிஜிட்டல் செக்யூரிட்டியை வந்து ஈஸியாக உங்களால் ஃபிசிக்கல் பேப்பர் சர்டிஃபிகேட்டாகவுமே மாற்றிக்கலாம். இப்போ ஒரு சில டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே உங்களோட டிஜிட்டலில் இருந்தும் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரேடு செட்டில்மெண்ட்டு, இவங்க வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணுவாங்க எலக்ட்ரானிக் த்ரூ டிரான்சாக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது உங்கள் லெட்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபிசிக்கல் பேப்பர் இல்லாமல் எலக்ட்ரானிக் பேப்பராகவே உங்களோடது என்ன பண்ணுவாங்க, செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பேப்பர் ஒர்க் இருக்கணுன்ற அவசியம் அந்த இடத்துல தேவைப்படாது. அதுக்கப்புறம் கோஆப்ரேட் ஆக்ஷன், அதாவது கோஆப்ரேட் ஆக்ஷன்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களே வந்து டீல் பண்ணிப்பாங்க. லைக் உங்களோட டிவிடெண்ட்டு, பாண்ட்ஸு, ஷேர்ஸு எல்லாத்தையுமே வந்து இவங்களே அந்த வகையில் வர எல்லா டிரான்சாக்ஷனும் இவங்களே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ரெகுலேட்டர்ஸு, இவங்களுக்கு கீழேயுமே நிறைய ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னு சொன்னால் இவங்களுமே ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அண்டர் த செபி. அதுக்கப்புறம் டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ், இவங்களுக்கு கீழே டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. லைக்
இப்போ வந்து ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் புரோக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இவங்க வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் புரோக்கர்ஸ் வந்து உங்களை இன்வெஸ்டார், அதாவது நம்மள மாதிரி இருக்கிற இன்வெஸ்டாரையும் என்டிஎஸ்எல் இவங்க கூட வந்து லிங்க் பண்றதுக்காக இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் புரோக்கரும் வந்து இன் பிட்வீன் அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிமேட் அக்கௌண்ட் ஆஸ் யூஷுவல் எவ்ரிடே இன்வெஸ்டர் ஸ்டோர் அண்ட் மேனேஜ்மெண்ட் அசட்டை வந்து இவங்க வந்து சேஃப்கார்ட் பண்றாங்க. அதனால வந்து உங்களோடது ரொம்ப சேஃப்கார்டாகவும் சேஃபாகவும் இருக்கிறதுக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட் என்டிஎஸ்எல் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் கீழே வந்து ஒரு சின்னதா வந்து கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்கேன், லைக் என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல்காக கொடுத்துருக்கேன். இப்போ என்எஸ்டிஎல் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ப்ரிஃபரன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அண்ட் லார்ஜ் மார்க்கெட், ரொம்ப பெரிய மார்க்கெட் ஆஃப் ஷேர்ஸ் தான் இவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க. பட் சிடிஎஸ்எல் அப்படி கிடையாது, சின்ன சின்னதா இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டரையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் DP1 நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிடிஎஸ்எல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட செகண்ட் சென்ட்ரல் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1999 இன் மும்பைல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஹோல்டு பண்றது என்னென்னு பாத்தீங்கன்னா ஷேர்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல வந்து ப்ராசஸ் பண்ணி மார்க்கெட் ட்ரேடிங்கையும் சரி, டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் லைக் இன்டர்மீடியேட்டரி வந்து ஒர்க் பண்றாங்க. அண்டர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் செபிக்கு கீழே தான் இவங்களும் ஒர்க் பண்றாங்க. இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெபாசிட்டரி சிஸ்டம் இன் சிடிஎஸ்எல் என்னதுன்னு பாத்தீங்கன்னா டிமெட்டீரியலைசேஷன், அதாவது இந்த பேப்பர் ஸ்டாக் சர்டிபிகேட்டை வந்து சேஃபா டிஜிட்டல் ரெக்கார்டை இவங்க வந்து மாத்துறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட், இவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிஷியல் ஓனர், அதாவது 16 டிஜிட் கொண்ட ஒரு ஐடி வந்து கொடுப்பாங்க, BOID. இது வந்து டிமேட் அக்கவுண்ட்ல வந்து உங்களுக்கு புரோக்கர் ஆர் டிபி வந்து உங்களுக்காக அசைன் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரேடு செட்டில்மெண்ட், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து செக்யூரிட்டி வந்து அதாவது லைக் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் வந்து இன் அண்ட் அவுட் அது வந்து உங்களால வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். உங்ககிட்ட இந்த அக்கௌண்ட், அதாவது டிஜிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இங்க இருந்துச்சுன்னா லைக் பிஎஸ்சில இருந்தும் நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. லைக் பிஎஸ்சி லைக் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்குள்ளார இருக்கிற ஷேர்ஸையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், இன் அண்ட் அவுட் உங்களால பை அண்ட் சேல் பண்ண முடியும் ஆஃப்டர் த ட்ரேட் செட்டில்மெண்ட். அதுக்கப்புறம் கார்பரேட் ஆக்ஷன், அதாவது கிரெடிட் இண்டிவிஜுவல், அதாவது உங்ககிட்ட வந்து இண்டிவிஜுவலான டிவிடெண்ட் இருக்கலாம், பாண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் இருக்கலாம். அதை நீங்க தனியா ஸ்பிளிட் பண்ணி உங்களோட டிஜிட்டல் அக்கௌண்ட்டை நீங்க வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். லைக் உங்களோட ப்ராஃபிட்டா இருக்கலாம், அது எல்லாத்தையும் ஹோல்டு பண்றதுக்கும் இந்த சிடிஎஸ்எல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஹவு சிடிஎஸ்எல் ஆப்ரேட், எப்படி உங்க ஆப்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டாரோட அதாவது டிஜிட்டல் அசட்டை வந்து இவங்க ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. கேஷா இருக்காது, பை ஹேண்ட் நம்மளால பார்க்க முடியாது, பட் வி கேன் ஹோல்ட் அவர் ப்ராஃபிட் தேர் அண்ட் வி கேன் ஜென்ரேட் அவர் டிஜிட்டல் அசட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ், நடுநிலையா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கர்ஸ் அண்ட் புரோக்கர்ஸ். யாருக்கு நடுவில் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டார், அதாவது நம்மளையும் அண்ட் சிடிஎஸ்எல்க்கு நடுவில் இவங்க தான் வந்து ஒர்க் பண்றாங்க. இவங்க வந்து ரெகுலேட் பண்ற மானிட்டர் யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இவங்களையும் வந்து மானிட்டர் பண்றாங்க அண்டர் த டெபாசிட்டரி ஆக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது வீடியோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லேர்ன் வித் மீ அகாடமி பை ஐஸ்வர்யா.